எல்லா இடத்துலயுமே ஜியோ தான் டாப்ல இருக்காங்க அப்படின்றத வந்து மறுபடியும் ஜியோ வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ ஒரு மாத சந்தா தரவுகளை வந்து ட்ராய் அமைப்பு வெளியிட்டு இருக்காங்க. சோ அதுல வந்து யார் யாரு எவ்வளவு சந்தாதாரர்களை வச்சிருக்காங்க, எவ்வளவு இழந்திருக்காங்க அப்படின்றத பத்தி ஒரு கம்ப்ளீட் டேட்டா வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. சோ அந்த டீடைல்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். சோ இப்ப இருக்கக்கூடிய டெலிகாம் நிறுவனங்கள்ல தனியார் நிறுவனங்களா இருக்கட்டும், இல்ல அரசு நிறுவனமான BSNL இருக்கட்டும், எல்லா இதுலயுமே வரிசைப்படுத்தும் போது முதல்ல ஜியோ, ஏர்டெல், வோடபோன், BSNL இந்த மாதிரி மட்டும் தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ எல்லா இடத்துலயுமே வந்து டாப்ல இந்த ஜியோ அப்படின்றதும் வந்து இருக்க முடியறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கேத்த மாதிரியே வந்து அவங்களுடைய அந்த ரீசார்ஜ் திட்டங்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நெட்வொர்க் அப்படின்றதும் இருக்கு. அதிகமான ஒரு அமௌண்ட்ல அதிகமான ஒரு இதுல வந்துட்டு அவங்க ரீசார்ஜ் திட்டங்களை வச்சாலும் மக்களுடைய ஒரு அதிகபட்ச ஆதரவா வந்து இந்த ஜியோக்கு கிடைக்குது அப்படின்றதையுமே வந்து நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. சோ அந்த வகையில தான் இப்போ ட்ராய் அமைப்பு மாத சந்தாதாரர்கள் லிஸ்ட் வெளியிட்டு இருக்கும்போது இந்த ஜியோ தான் வந்து இப்போ அதிக ஒரு டாப்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு மாதத்துல மட்டுமே எவ்வளவு சந்தாதாரர்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜியோ மட்டுமே மாதத்துல 26.44 லட்சம் சந்தாதாரர்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. சோ இதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டரும் வந்து பண்றாங்க. சோ அந்த வகையில ஏர்டெல் வந்து 1.70 லட்சம் சந்தாதாரர்களை வந்து பெற்றிருக்காங்க. அப்படியே நம்ம வந்து இந்த வோடபோன் ஐடியா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நிறைய சந்தாதாரர்களை இழந்துகிட்டு தான் வராங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியுது. மேலும் BSNLும் வந்து 6.47 லட்சம் சந்தாதாரர்கள் வரலுமே வந்து இழந்திருக்காங்க. சோ இந்த ஒரு லிஸ்ட் அப்படின்றது ஒரு மாதத்துல எத்தனை கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய நெட்வொர்க்குள்ள வராங்க, அதே டைம்ல எத்தனை கஸ்டமர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய நெட்வொர்க்ல இருந்து வெளியே போறாங்க அப்படின்ற மொத்த தகவல்களையும் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. தனித்தனியா ஒவ்வொரு டெலிகாம் நிறுவனங்களுக்கும் பார்க்கும்போது இந்த மாதிரியான வேரியேஷன்ல இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஓவராலா வந்து சோ இந்த வயர்லெஸ்ல வந்துட்டு கிராமப்புறங்கள்லயா இருக்கட்டும் இல்ல நகர்ப்புறங்களையா இருக்கட்டும் ஒரு ஓவராலா ஒரு அதிகபட்ச ஒரு அதிகரிப்பதா எட்டிருக்கு அப்படின்றதையும் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மாதத்துல அப்படின்னு பார்க்கும்போது 0.23% வரல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோ இதுல வந்து எந்த ஒரு டிகிரீஸும் கிடையாது அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிராமப்புறங்கள்ல இன்னும் அதிகமான ஒரு உயர்வு இருக்கு அப்படின்றதையும் இங்க தெரிவிச்சிருக்காங்க. சோ இது முழுக்க ட்ராய் அமைப்பு ஒரு மாதத்துல ஒரு ஜியோவா இருக்கட்டும் இல்ல ஏர்டெல் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவங்களுக்கான யூசர்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்காங்க, ஒவ்வொரு மாதத்திலயும் அவங்களுடைய growth அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வச்சுதான் இந்த ஒரு லிஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம BSNL தான் இப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது 4G 5Gன்னு அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடிஞ்சது. ஆனா இதுல வந்து ஓவராலா அவங்களுடைய ஒரு யூசர்ஸா இருக்கட்டும் இல்ல யூசர்ஸ் உள்ள வர்றது அது எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து BSNLல இருந்து வெளியே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் இங்க பார்க்க முடியுது. ஆனாலுமே BSNL உடைய ஒரு ஓவரால் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அதிகரிச்சிருக்கு. 250 கோடி ரூபாய் வரலுமே அவங்க காலாண்டுல அவங்களுடைய அமௌண்ட் வந்து லாபம் ஈட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் அவங்க அடுத்தடுத்த 4G 5Gக்கு வந்து இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியுது. சோ இதுல ஒரு சரிவு இருந்தாலும் இனி வரும் காலங்கள்ல BSNL இருக்கட்டும் இல்ல மத்த டெலிகாம் நிறுவனங்கள் இன்னும் அதிகமான ஒரு அப்கிரேட் வருவாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது. சோ இது மூலியமா இந்த ஒரு இதுல வந்து BSNL வந்து ரொம்ப அவங்களுடைய சந்தாதாரர்களை வந்து இழந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதும் இங்க நமக்கு தெளிவாக தெரியுது. 10% ரேட்ல வர மாதிரி இந்த 9,000 நீங்க SIP-யா மாத்துறீங்கன்னா இந்த 9,000 ரூபாய் மாசம் கட்டுறதே வந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் 19 லட்சம் வரைக்கும் சேர்ந்துடும். ஒரு 12% முதலீடு நீங்க கட்டிட்டு வந்தீங்கன்னா 21 லட்சத்துக்கு மேல உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 10 வருஷம் நீங்க SIP பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுப்போம். 10 வருஷம் முடியும் போது எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 17 லட்சம் தான் பேலன்ஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு எனக்கு லோன் வேணாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு அப்போ எடுத்தா கூட சேர்த்து வச்ச 21 லட்சத்துல 17 லட்சம் எடுத்து கட்டிடலாம். பேலன்ஸ் ஒரு 4 லட்சம் ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்க போறது, ரைட்டுங்களா? ஆனா என்ன ஆகும், நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா 22,000 EMI வந்து பெருசா தெரியாது. அப்போ இந்த சேர்த்து வச்ச அந்த பணம் 21 lakhs காம்பவுண்டிங்ல இன்னும் பெருசா உங்களுக்கு வளர வரும். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டும் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு செட் ஆயிடும். அந்த 21 lakhs இன்னொரு அடுத்த 10 வருஷம் நீங்க கழிச்சு பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வரைக்கும் சேர்ந்துடும். ஸோ இந்த கோடீஸ்வரன் ஆகிறது கஷ்டம்லாம் கிடையாது. அதுக்கு என்ன வேணும்னா ஒரு டிசிப்ளின் வேணும். கிரெடிட் கார்டுலலாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஹை. ஸோ அந்த மாதிரி கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு இடத்துல கன்சாலிடேட் பண்ணலாம், ஒரே இடத்துல கிரெடிட் கார்டுக்கு மட்டும் நம்ம பே பண்ணலாம் அப்படின்றத அவாய்ட் பண்றது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர்.
த அதர் ஆப்ஷன் சில பேர் வந்து இந்த ஜுவல் லோன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜுவல்ஸ் வாட் இஸ் நார்மலி நாட் யூஸ்டு, நம்ம வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணாத அந்த மாதிரி ஜுவல்ஸை வந்து நம்ம பிளேஜ் பண்ணிவிட்டு அந்த ஜுவல் லோனுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் குவைட் கன்சிடரபிள், சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது. ஸோ வங்கியில் அந்த மாதிரி ஜுவல் லோன் எடுத்து அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம சின்ன சின்ன லோன் அட் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதெல்லாம் நம்ம பே ஆஃப் பண்ணால் ஒரே இடத்துல கன்சாலிடேட் ஆகும். என்னோட கடனோ இல்லை நான் கடனை ரீபே பண்ணுற அந்த ட்ரெண்டோ கிரெடிட் ஸ்கோர்ஸை எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் சார்? சிபில் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா, சிபில் ஸ்கோர் வந்து நான் எவ்வளோ நல்ல ஒரு கடனாளியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் சிபில். நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு எஸ்பெஷலி என்ன ஆகும்னா, 1 லட்ச ரூபாய் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், 1 லட்ச ரூபாய் கிரெடிட் லிமிட்டு, நான் கரெக்டாக 1 லட்ச ரூபாய் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அதை நான் ஃபுல்லாக ஆன் டைமில் ரீபே பண்ணுறேன் அப்படின்னாலும் சிபில் பாதிக்கும். வாட் வி நார்மலி ரெக்கமெண்ட் ஆஸ் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் சார் கண்டின்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுக்கணும். அந்த காலத்தில் தான் வீட்டில் உண்டி இருந்தது ஞாபகங்களா, அந்த மாதிரி எடுத்து வைக்கிற பழக்கம் முன்னாடிலாம் இருந்தது. சரி நான் கார் வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன், இந்த கார் வாங்குறதுக்கு ஒரு 2 வருஷம் நம்ம கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு அப்புறம் சந்தோஷமாக வாங்கலாம். இல்லை ஃபுல் அமௌண்ட் சேர்த்து வைக்கலன்னு கூட அட்லீஸ்ட் ஒரு 50% 60% டவுன் பேமெண்ட் கட்டுற அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு நாம் இந்த மாதிரி கார் வாங்கினா உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 2000 இஎம்ஐ கட்டணும்னு வருது இல்லையா, இதை ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. எதுக்கு அப்படின்னா, ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் சப்போஸ் ஏதான ஒரு காரணத்தினால முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கடன் அப்படி பண்ண முடியாது. அந்த இஎம்ஐ அப்படின்ற ஒரு பர்டன், ஒரு சுமையாக உங்களுக்கு தெரியாது. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.